சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் என்ன பண்ற உள்ள ஆகாத. என்னாச்சு? என்னாச்சு பால? என்ன திடீர்னு கத்துனீங்க? என்னாச்சு? என்னடி ஆச்சு? இது ஒரு கெட்ட கனவு. ஐயோ என் பேரனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. உடம்புக்குள்ள காத்து கருப்பு அண்டுச்சான்னு தெரியலையே. ஐயோ டே புலிக்குட்டி போய் திருநீர் எடுத்துட்டு வா. அந்த எடுத்துட்டு வரேன் இரு. ஐயோ ஐயோ நீ எரி பாலற. ஐயா சாமிகளா என் பேரனை ஒண்ணு இல்ல பத்தா. நீ ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல. நீ அழாத. மாப்ள என்னமே ஏதோ பயந்தா போய்ட்ட மாப்ள. என்ன மாப்ள, நீங்க கெட்ட கனவு கண்டு எங்க நல்ல தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டீங்களே. ஐயோ பத்தா இந்தா. அங்காள பரமேஸ்வரி தாயே என் பேரனை காப்பாத்துமா. ஐயா பேராண்டி, இனிமே உன்னை எந்த காத்து கருப்பு அண்டாதியா. போய் படியா. சரி நீ போய் படு போ. ஏய் பாவம் கூட்டு போடா. சரியா பாவத்தா போலாம். ஆமா நீ போங்கம்மா. சரிங்க மாப்ள. பொண்ணே பாத்துக்கமா. நீங்க போங்கப்பா. பாத்துக்கிறேன். ஏய், கெட்ட கனவு வந்தா இப்படிதான் பாதி ராத்திரியில அடுத்தவங்க தூக்கத்தை கெடுப்பியா? யார் கூடயோ சண்டை போடுற மாதிரி தனியா எந்திரிச்சு கத்திட்டு இருக்க. உன் கூட பயம் இல்லாம நான் எப்படி தனியா படுத்து தூங்க முடியும்? தூங்குன மாதிரி தான் நானு. ஒண்ணு விளக்கேத்துலையா? என்ன மாப்ள சாப்பிட்டீங்களா? இல்ல மாமா இந்த தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாமா. போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிருங்க. நிறைய வேலை இருக்கு மாமா. இருக்கு நேரம் வேற போயிட்டு நீ? சாப்பிட்டுக்கிறேன். சொல்லலையே. வயக்காட்டுக்கு போனா எம்பிட்டு நேரம் ஆகுன்னு தெரியாது. ஒரு வாய் சாப்பிட்டு போயா. ஒரு வாயில 2 வாயா சாப்பிட்றேன். வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன். நீ முதல்ல போய் சாப்பிடு. டேய் விளக்கேத்துல குட்டிமேங்கடா ஒருவேளை தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? தூங்கிட்டு இருக்குதா? குட்டிமா வேணாலும் தூங்காது. தெரியாம நீ ஒரு கதை அடிச்சு விடாத. துளசிக்கு உடம்பு அசதியா இருக்கும், அதனால தூங்கிட்டு இருப்பா. விடுங்களேன். சரியா நான் வேணா அதெல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் நீங்க பார்க்க வேண்டாம். அது பாவம் தூங்கட்டும். நான் தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் வரேன். வரமாமா. சரி மாப்ள. புடிக்குட்டி குட்டிமா எந்திரிச்சு சொன்னது பாலை கொடுத்துற குட்டிமா. ஐயோ முடியலையே. அலை உயிர் போகுது. அண்ணன் வீட்டை விட்டு போனது ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இருந்தேன். ஆனா எந்திரிச்சு கூட உட்கார முடியலையே. உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது. அடி ஒண்ணு படல தம்பி. மன்னிச்சு. என்ன இது மனசு சரியில்லை. ஏதோ தப்பா இருக்குது. வீட்டுக்கு போ. மாப்ள என்ன மாப்ள அதுக்குள்ள வந்துட்டீங்க?
இல்லை கிளம்புனேன், அது வெளியே போகும்போது மனசு ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு, அதான் வந்து சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. சரி. டேய் போயிடு, மாப்பிளைக்கு தண்ணி சரி கொண்டு வா. மாமா. நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. ஆ. இந்தயா வரையா. குட்டிமா, 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 என்னாச்சு குட்டிமா? குட்டிமா, போறாளே. ஐயோ. நாட்டக்காரனா இங்க பண்ண சிண்டாசே சிண்டாசே ஆட்டோ வந்துருச்சியா. இப்படி இப்படி தூக்கு தூக்கு தூவியா குட்டிமா. மாப்பிள்ள போய் ஏதாச்சும் கொஞ்சம் phone பண்ணு. போட. சரி மாமா. துளசியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சின்ராசு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது?